வணக்கம் கிளிக்கி மோமோ. இன்னைக்கு நம்ம குக்கிங் டாக் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மூடி ஆம்லேட். இது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூடி ஆம்லேட் இதை என்னென்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கடாயில் மூடி வச்சு வேக வச்சு பண்ணுற ஆம்லேட் இது. அதனால தான் இதுக்கு பேர் மூடி ஆம்லேட். நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான ஸ்பெஷலான பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். குக்கிங் கற்றுக்கலாம். குக்கிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். மூடி ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் அதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா முட்டை 2, தக்காளி 1 நல்லா நறுக்கி வச்சுக்கணும் தக்காளியை. அப்புறம் வெங்காயம் 1 அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டாணி சிறிதளவு, அது பட்டாணி வேக வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு, பால் 1/2 கப்பு வச்சுக்கோங்க. மைதா ஒரு 1/4 கப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அது நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை மேலே தூவுறதுக்கு நல்ல பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மூடி ஆம்லேட்டுக்கு செய்ய தேவையான பொருட்கள். இனிமேல் இந்த பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஆம்லேட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க இந்த பால், மைதா சலிச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா பாலில் போடுறதுனால ஏதாவது இப்போ கட்டிகள்லாம் இருக்கான்னு பார்த்து போடணும். மைதா சலிச்சுக்குங்க. அப்புறம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, மிளகுத்தூள் உங்களுக்கு காரமாக வேணுன்னா பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். மிளகுத்தூளில் உங்களோட சாய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து பால், மைதா, உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது மைதா கொஞ்சம் நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் கரையிற மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே மைதா பால் கலக்கி நம்ம ஒரு கலவை வச்சுருக்குறோம். அது கூடயே நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம். 2 முட்டை உடச்சி ஊற்றின பிறகு நம்ம ஏற்கனவே வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சொல்லியிருந்தேன். அந்த வெங்காயத்தை அந்த கலவையை கூட போடணும். அந்த பால், மைதா கூட 2 முட்டை, நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அதில் ஊற்றணும். அதில் ஊற்றி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா முட்டை போட்டிருக்கோம். முட்டை போட்டோன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த ஆம்லேட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அதை மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து முட்டை எல்லாமே அந்த மைதா பால் கூட சேர்கிற மாதிரி நல்லா அடிக்கணும். முட்டையை நல்லா அடித்து போட்ட பிறகு இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு தயாராகிடுச்சு. முட்டை எல்லாம் போட்டு ஆம்லேட்டுக்கு நல்லா கரெக்டாக தயார் பண்ணி வச்சுருக்குறோம். இதை இனிமேல் எப்படி ஆம்லேட் போடுறோன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போடுறதுக்கு தவா இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. எதில் மூடி உங்களுக்கு மூடி வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு கடாயில் மூடி இருக்கும், இல்லை சில பேருக்கு தவா மூடி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதில் அடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம ஊற்றுறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம், சைஸுக்கேற்ப அளவுக்கேற்ப ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு அதை நம்ம அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி போடணும். ஆம்லேட்டுக்கு மேலே நறுக்கி வச்ச தக்காளி, கொத்தமல்லி, வேக வச்ச பட்டாணி, நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வச்சுருந்தோம், அதை மேலே நல்லா தூவி விடணும். அந்த முட்டைக்கு மேலே இந்த பொருட்களை எல்லாம் நம்ம நல்லா தூவி விட்டு ஒரு புறமாக நம்ம வேக வைக்கணும். அதாவது ஃப்ளேம் கம்மியாக, நெருப்பு கம்மியாக வச்சு வேக வைக்கணும். அது கூட நம்ம மூடி போட போகிறோம். மூடி போடுறதுனால என்ன அப்படின்னா தீ கம்மியாக வச்சு மூடி வைக்கணும். நீங்கள் அதிகமாக வச்சு மூடி போட்டு மூடினீங்கன்னா கரிஞ்சு போயிடும் ஆம்லேட். அதனால் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஆம்லேட் மூடி வைங்க. மூடி வைக்கிறதுனால அந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டிருக்கோம், அது எல்லாமே வேகணும். அதனால தான் நம்ம மூடி வைக்கிறோம். அது வேக வரைக்கும் நம்ம அந்த ஆம்லேட்டை மூடி வைக்கணும்.
இப்போ இந்த ஆம்லேட் நல்லா ஒரு சைடாக வெந்த பிறகு இந்த மூடியை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம நறுக்கின கொத்தமல்லி கார்னிஷாக போட்டுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி 2 சைடாக வேக எனக்கு தேவை அப்படின்னாலும் புரட்டி போட்டுக்கலாம். தோசை மாதிரி நம்ம புரட்டி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். அதே மாதிரி இதை பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் விருந்தினர்கள் வந்தாலும் கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆம்லேட் செய்து கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆம்லேட் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். இதே சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நல்ல நல்ல வீடியோக்களில் நம்ம இனி பார்க்கலாம். நன்றி.